எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லையா? அடுத்து கெடுக்கிறதுக்கும் அடுத்த வீடு கெடுக்கிறதுக்கும் இந்த எல்லையில வேலை எவையில் குளம் தேடி எல்லை நாடி வந்துட்டா வேறு புகழ் வாங்கி தருவனப்பா. அதே மாதிரி என்ன நம்பி வரை மழை போல் நம்பி வரும். மழை போல் நம்பி வந்தா பனி போல் நிற்கிறது. அப்படி கிளம்பும் குறைச்சி மறி விட்டுட்டா 100 தடவை வந்தாலும் எடுத்து பழிக்காதப்பா. ஐயா தாயி எதை பத்தி கவலைப்பட வேண்டாமாயா? இந்த ஆந்திர கருப்பு நான் இருக்கிற தகிரிமா நில்லு உன்ற உரைக்கு அத்தனை கூடவே நின்று வேறு முகல் வாங்கித்தரனே காரியத்துக்கு உத்தரவு போட்டிருக்கா தேடி வருது முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? இந்த ஐயா தொழில்களை வச்சுக்கோ. போ வரம்போ அவனாசி அடியா தாயி கோட்டைக்குள்ள வந்து போந்த போது எவ்வளவோ சொல்லி மந்திர மாயத்தையே வந்து நின்னையா இன்னைக்கு அந்த அத்தனை மந்திர மாயத்தையை உடைச்சு உன்னோட பட்டியை இன்னைக்கு பூத்து பூந்து நந்தகுணமா வச்சுக்கிறப்பா ஒண்ணு கலக்க வேண்டாம். இதே மாதிரி இன்னைக்கு கையேந்தி வந்துட்டா அப்படின்னா என்ன என் கோபுர கலசம் என்ற மாதிரி முன்ன வச்சு என் திருவிழாவுக்குள்ளார நல்ல பேர் வாங்கி ஒண்ணு சேர்த்து வைக்கிறனாய. போ வர்றம்போ அடியா ஒட்டி மகன நான் எப்படி இந்த கத்தி முனமால் நின்று அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னி ஆக்குமதி ஆறா பெருகி நிக்க வட்டியில் வந்து நிக்கிறப்பா ஒரு வட்டி அத்தனைக்கு இருள் மங்கி சொல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி நிக்கி தொழில் மேல சின்ன விடப்பட்டு இன்னைக்கு சும சேர்ந்து நிக்கிறதுக்கு என்ன பண்றது ஏது பண்ணு தெரியாம தவிச்சு வந்து நிக்கிறியாயா? தொழிலையும் அமைக்கிறனப்பா இன்னொரு வியாபார தொழில் உனக்கு அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறேன். கூடிய சீக்கிரம் அதுக்கு உத்தரவு போடுறேன். துணிஞ்சு நடத்து பேர் வாங்கி போடலாம். போ வரம்போ அடியா தாயே இராத குறையோட வந்து நிக்கிறாயா? உண்டல்லையா? போகாத தேவாதி இல்ல போகாத பக்கம் இல்ல. இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ பக்கம் வந்து இன்னைக்கு இல்லத்துக்குள்ள எல்லாம் முடங்கட்டு நிக்குது. தொழில் முறையும் சரி படிப்புகளையும் சரி மற்றதுலையும் சரி இன்னைக்கு சின்ன பின்னப்பட்டு நிக்குது. தீராத குறையோட வந்து என் பட்டியல் நிக்கிறியா? உண்டல்லையா? ஒண்ணு கலங்க வேண்டாம். இந்த பார்த்து கற்ப நானுக்கு தகுதிமான தொழிலுக்கும் முன்னேற்றத்துக்கு உத்தர இதாதாங்க. எப்படி இத மென்று என்று முழுங்கிறோனுமாயா? இது மேல் கைகால தலையெல்லாம் தேசி தனிவாத்து போடு போடு இதை தலைதேசி தனிவாத்து போடு. இந்த மென்று தின்னு முழுங்கி அடியா ஒண்ணு கலங்க வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து மாற்றத்தை கொடுக்கறப்பா நீதான் உஷாரா பிடிச்சுக்கோன்னு மற்ற காரியத்துக்கு கூட வந்து நிற்கிறேன். போகிறோம் தாயே எப்படி நான் இந்த கத்தி முனமேல நின்று அக்னி கையில இருந்து நிக்கிறனோ அதே மாதிரி அக்னியா புந்தி ஆறா பெருகி நீங்க பட்டியல் வந்து நிக்குதாயா? இன்னைக்கு தொழில் முறையும் சின்னாவினப்பட்டு போச்சு. இல்லத்துக்குள்ளே எல்லாம் முடங்கி நிக்குதாயா? இதை மீட்டு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுத்து வந்து கேட்டு நிக்குதாயி? தொழில் ஊசி போடுற தொழில் மீட்டு கொடுத்தறனாயா? இன்னொரு தொழில் அமைக்கிறனப்ப இருக்கிற இடத்துல கூப்பிட்டு போயிடுறியா? தொழில் உனக்கு அமைச்சாச்சு. ஒண்ணு கலங்க வேண்டாம். அதே மாதிரி அடியானுக்குமே மொண்டிக்கட்டு நீக்கி விட்டுறனாயா? இல்லத்தை மாத்தாயா? சுத்தப்படாது. அடியா நான் எப்படி இந்த கத்தி முனமேல நின்று அக்னி கையேந்து நிக்கணும் கடம்பு இல்லையா? எப்படி நிக்கணும் அதே மாதிரி உன்ற வட்டி இன்னைக்கு அத்தனையுமே அக்னியா முழங்கி ஆறா பெருகி இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்குதப்பா இல்லையா? இன்னைக்கு விண்ணப்பட்ட பெத்த தங்கத்துக்கு இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்குது. இதை ஒண்ணு சேர்த்து கொடுன்னு வந்து கேட்டு அதே மாதிரி பெத்த கண்ணு ஆங்கன்னு இன்னைக்கு சொல்படி கேட்காம இன்னைக்கு தெசைவிட்டு தெசமாரி நிக்குதாயா? இந்த தெசமாரி நிக்கிற கண்ணு இன்னைக்கு தெசையோட்டி கொடுத்து என் பட்டியலை கொண்டு கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டு உண்டா இல்லையா?
ஒண்ணு கலங்க வேண்டாமப்பா. இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற தகுதிமான இல்லை. ஒன்னாலையும் சரி அடியானையும் சரி பட்டி கொண்டு சேர்த்து கொள்ளலாம். ஒன்னால அபிபட்டிக்கு அனுப்பிச்சுக்கலாம். இதுதான் நான் சொல்றது. கூடவே வர இந்த தொழில்களை வச்சுக்கோ. வரம்போ தாயி இல்ல மத்தனையும் இன்னைக்கு தத்தளிச்சு போயிட்டுதாயா. இன்னைக்கு பட்டி அத்தனையும் இன்னைக்கு அலபோலமா நிக்குது. இதுக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம தவிச்சு வந்து என் பட்டியில் நிக்கிறியாயா. ஒண்ணு கலங்க வேண்டாம். அடியானுக்கும் சரி உனக்கும் சரி பட்டி அத்தனையுமே இன்னைக்கு தசு விட்டு தெசு மாதிரி இன்னைக்கு எல்லாம் படுகலஞ்சாஞ்சு நிக்குது. காரியமும் சேதாரமாய் நிக்குது. இது எல்லாம் மீட்டு கொடுக்கணும் அப்படின்னா நான் சொன்ன கெடு வரைக்கும் பட்டியல் வந்து இல்லாயே கலங்க வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல கூட வந்து நிக்கிறதாயி பயப்பட வேண்டாம். போ இந்த அப்படி கங்கண காரியத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்கிறியாயா. உண்டா இல்லையா தாயி. மூத்த தங்கத்துக்கு நல்லபடியா ஒரு அமைப்பு அமைச்சு இன்னைக்கு தொழில் முறையும் அமைச்சு கொடுத்தாச்சு. அவ வாழ்க்கையை சீர் பண்ணியாச்சு. உண்டா இல்லையா. ரெண்டாவது பொண்ணாவுக்கு கல்யாணத்தை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு என்கிட்ட வந்து உத்தரவு கேட்டு போய் அதுக்கு உண்டான முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டு வந்து நிக்கிறேன். உண்டா இல்லையா தாயி. நான் குறிப்பு சொன்னா மட்டும்தான் செய்வேன். ஒண்ணு கலக்க வேண்டாமாயா. காரியத்துக்கு உத்தரவு போடுறேன் தாயி. முயற்சி பண்ணு. கங்கண காரியத்தை முடிச்சு ஒன்னால அரண்மனையில உட்கார வைக்கிறனாயா. அதே மாதிரி ஒரு காரியம் ஒண்ணு அரசாங்க காரியம் ஒண்ணு தவணையாகி நிக்குதா. அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். யாரும் ஏமாத்தலையா. அங்கதான் தவணையாகுது. கூடிய சீக்கிரம் கொடுச்சு போதுமா. வரம்போ கல்யாண காரியம் ஒண்ணு வாகனம் ஒண்ணு வாங்கலாம் சொல்லி என் பட்டியல வந்து நிக்குதப்பா. இல்லையா அடியா டிராக்டர் வாங்கணும் தொழில பெருக்கணும் வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். அள்ளிப்படியா வந்து போல வாங்கப்பா உத்தரவு கொடுக்கிறேன். அதே மாதிரி ஒரு காரியம் ஒண்ணு உனக்கு எனக்கும் தெரிய வேண்டியது எதிர்பார்த்து நிக்கிறியாயா. அதுக்குண்டான முயற்சி பண்ணு. ஒரு தவணை வர ரெண்டாவது முடிச்சு கொடுத்தேன் போதுமா. அடியா தாயி வெள்ள கோயில் இல்லையா. இன்னைக்கு பட்டி விண்ணப்பட்டு நிக்குதாயா. வெத்த கண்டு இன்னைக்கு கைவிட்டு கை போய் நிக்குது. நீ கை போனது கை கொண்டு சேர்த்துன்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா. கை கொண்டு சேர்த்துன்னு கை விட்டுட்டியா. கை விட்டது என்ன காரணம் எனக்கு தெரியாத போயிருமா. புரியுதா. சரி இன்னும் மறுபடியும் கொண்டு பட்டியல போடுன்னு வந்து கேட்கிறேன். ஒண்ணு சேர்த்து கொடுத்தனாயா. அதே மாதிரி ஆதாயம் ஒண்ணு வந்து சேரணும். அதுக்கு உண்டானது கொடு. தொழில் முறையை பெரிய கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. எல்லாம் பேரை கெடுத்து வச்சுக்கிறாங்க. ஒண்ணு கலக்க வேண்டாம். தொழில் முறைக்கு கூட வந்து நிக்கிற காரியத்துக்குமே ஒரு ஆதாயம் ஒண்ணு அரசாங்கத்துல எதிர்பார்த்துட்டு நிக்குதாயா. அந்த ஆதாயத்தை கூடி சீக்கிரம் கொண்டு ஒப்படைக்கணும். வந்தாய் இந்த தொழிலுக்கு வச்சுக்கோ. அள்ளிப்படியா வந்துடுறேன். சத்தமா பய சொல்லுமா. சரிங்க ஆமா சத்தமா சொல்லுங்க. அடியா கங்கண காரியத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்குதப்பா. தொழில் முறை எத்தனை இன்னைக்கு சின்ன பின்ன போட்டுட்டு நிக்குதப்பா. எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குது. இன்னைக்கு இதுக்கெல்லாம் பேர் வாங்கி காப்பாத்தி குடும்பம் வந்து கேட்டு நிக்குதப்பா. எத்தனையோ தேவாதி கிட்ட போய் எத்தனையோ பக்கம் போய் இன்னைக்கு கங்கண காரியமும் உத்தரவு நடக்கல. இல்லமும் தடுமாறி போய் நிக்குது. இதுக்கு என்ன வழின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். எல்லாரும் பக்கம் நாம இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல கூட வந்து நிக்கிறனாயா. திசை காமிக்கிறனப்பா. திசையில போய் பாரு. காரியத்தை முடிச்சு கொடுத்துற. தொழில் முறைக்கு கூட வந்து நிற்கிறது போதுமா. வரம்போ தாயி என்னை நம்பி வந்து இன்னைக்கு பர்டிகுலர முழு நம்பிக்கையோடு நிக்கிறியாயா. அடியாங்க உத்தரவும் கேட்டு நிக்குது. இல்லத்தினுடைய உத்தரவும் கேட்டு நிக்குது. ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா. இந்த பாலத்துக்கு இருப்ப என்னைக்குமே பொய்யேடு எடுக்க மாட்டேன். எடுத்த ஏடு எடுத்ததுதான். பயப்பட வேண்டாம். இந்த அமாவாசைக்குள்ள நீ போட்ட முறை முடிச்சு கொடுக்குற போதுமா. அடியா தாக்கி பாட்டி அத்தனை இன்னைக்கு முடங்கி போச்சாயா. இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி முனமால் நின்று இந்த அக்னி கையில இருந்து நிக்கிறேனோ அதே மாதிரி இன்னைக்கு அக்னியாக்கு முறைய ஆறாப்படி இன்னைக்கு பட்டியல் வந்து நிக்குதப்பா. பட்டி அத்தனை இன்னைக்கு இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி பட்டியும் முடங்கி இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம இன்னைக்கு தவிச்சு வந்து என் பட்டியல் நிக்கிறியாயா. இது மந்திரமாய் மணி போட்டாங்களா இல்ல இல்லத்துக்குள்ள என்னன்னு தெரியாம முடிச்சுட்டு நிக்கிறியா. இது சாபத்தீடப்பா. சாபத்தீடு முன்னோர்கள் செஞ்ச சாபம். வாங்கின சாபம் இன்னைக்கு உன்ற பட்டி இன்னைக்கு நிலவுலையை வச்சிருச்சப்பா. புரிஞ்சுதா. இன்னைக்கு உன்னையும் மொண்டி கட்டு போட்டு பெத்த கண்ணையும் மொண்டி கட்டுல போட்டு இன்னைக்கு பட்டி பரதேசம் போக வச்சிருது. இதை மீட்டு மீட்டு காப்பாத்தி கொடுக்கணும் அப்படின்னா மந்திரம் பண்ணிட்டாங்க மாயம் பண்ணிட்டாங்க. அது இதுன்னு சொல்லுவாங்க. ஐயா இந்த கருப்பை சத்திய வாக்கு தான் பேசுவேன். பொய்யாடு எடுக்க மாட்டேன். என்னை நம்பி வந்து அந்த சாபத்திட்ட கழிச்சுட்டு
என் பட்டியல் இருக்கிற உன்ற குறைய அத்தனையுமே நீக்கி கொடுத்து உன்னை வாழ வச்சு தர வேண்டியது என் பொறுப்பு. வர்ற வாரம் கட்டை உடைக்கிறனாயா, கட்டை உடைச்சு திசை காமிக்கிற குடிச்சுக்கோ. இந்த தொழில்களை வச்சுக்கோ, ஒன்று தேய்ச்சி தண்ணி பார்த்துரு போ. வரணும் தாயி வெத்த கண்ணுக்கு நிக்கி தொழில் அமைய மாட்டேங்குது அப்படின்னு வந்துக்கிட்டு அவன் சோம்பேறியா நிக்கிறானே தாயி. அவன் சோம்பேறியன் திசை காமிச்சா அந்த திசையை பிடிக்க மாட்டேங்கிறானே. அதே மாதிரி கங்கணக்காரியும் அப்படித்தான் தழுங்கல் வந்து நிக்குது. இதுக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம தவிச்சு நிக்குது. பூமி ஒண்ணு விற்கணும். உன்ற பூமி விற்கிற வழி பாராயா. நீ அடுத்தவனோட கூட்டு போட்டு விற்கலாம் வழி இருக்கிற உன்ற பூமியை நான் திசை காமிக்கிறனாயா, அது கை மாத்திர வழி பாரு. அது அவிகளுக்கு நான் தரம் போடுவேன், உனக்கு தனி தரம் போடுவேன். பயப்பட வேண்டாமாயா. அந்த பாதுகாப்பு கூடி சீக்கிரம் விட கொடுக்கறதாயி உன்ற பட்டி பூத்துக்குழுக்கு நந்தவனமா சாதிச்சு போதுமா. ஓ வரணும் தாயே. ஒட்டி மகளை சொத்தை இழந்து போட்டு இன்னைக்கு கூட்டி சொத்து இல்லையா. கட்டி சோத்துக்குள்ளாரே எலி இருக்குது ஐயா. கட்டி சோத்துக்குள்ளாரே எலி இருக்குது தெரியலையா. ஒன்றம் மகளுடைய தாயி சொத்தை மீட்டு கொடுக்கணும்னு சொல்லி பத்திரத்தை கொண்டே அடமானம் வச்சுட்டாங்க. அந்த அடமானம் வச்சதுல இன்னைக்கு உன்ற மருமகனும் கூட வந்து நிக்கிறான் ஐயா. இன்னைக்கு அவன் பண்ணின தப்புனால அந்த பத்திரம் இன்னைக்கு முழுகிற சூழ்நிலையில் இருக்குது. புரிஞ்சுதா. இன்னைக்கு அதை வந்து காப்பாத்துனா காப்பாற்றவும் மாட்டேங்கிறான், வரவும் மாட்டேங்கிறான். அப்படின்னா திருத்தானே ஆறிட்டு இருக்குது. இருந்தாலும் இந்த சொத்தை மீட்டு கொடுக்கறனாயா ஒண்ணு பயப்பட வேண்டாம். 2 நாள்ல தீர்த்துட்டார் போதுமா. போறோம் அடியா. தாயி ஆங்கார கருப்பனை அண்டி வந்து நின்றுட்டு இருந்த போது உனக்கு சில தடம் போட்டனப்பா. என்னைய கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்த. இன்னைக்கு பட்டி வெறும்பட்டியா போச்சா. இன்னைக்கு கடன் தொழில் முறையெல்லாம் சின்ன விண்ணப்பட்டு இன்னைக்கு கடன் சும்மா தலைமையில ஏறி நிக்குது. அதுக்கு ஒரு பூமி விற்பனை பண்ணி அந்த கடனை அடிச்சு தொழிலையும் பண்ணிக்கலாம்னு பாக்குறேன். இல்லையா தகுதிமப்போ முடிச்சு கொடுத்துட்றேன். எல்லாம் பங்கம் இல்லாம பேர் வைக்கிறேன். மற்றதை நான் பாத்துக்கிறேன். போ வர்றேன் போ. அடியா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறீங்க இல்லையா. ஒட்டி மகனை இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி மொனமால நின்று இந்த அக்னி கையிலே நிக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு அக்னி அக்குமுடி ஆறாப்பட்டி பட்டி வந்து நிக்கிறப்பா. பட்டி அத்தனைக்குமே இன்னைக்கு கைவிட்டு போட்டு நிக்கிறீங்க. தொழில் முறையிலும் ஏறி இல்லத்திலையும் ஏறி இன்னைக்கு எல்லாம் கைவிட்டு போய் இன்னைக்கு கட்டத்தை கச்சேரி போயிடுது. மரபெல்லாம் சொல்லிட்டு கச்சேரி கைப்பற்றி கொடுத்து நல்லபடி ஒன்ற பட்டியோட சேர்த்து பேர் வாங்கி கொடுன்னு ஒரு கேட்டு அடியா. உங்க பெத்த கண்ணுடைய ஏடு கேட்க வந்து நின்றுட்டு இருக்கிற புரிஞ்சுதா புரியலையா. அதுதான் நான் மறைச்சு சொன்னேன். முடைச்சே பேசிடுறேன். இன்னைக்கு அதையும் வேண்டாங்கிற. அதுக்காகத்தான் மறைச்சு பேசணும். ஒன்றும் பயப்பட வேண்டாம். அந்த குறைய தீர்த்து கையில் ஒப்படைக்க வேண்டியது எம்பூர் போதுமா. எங்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு தெய்வத்துக்கிட்ட போய் முறையோ போட்டியா போட்டியா. அந்த தெய்வம் செய்யலன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். அந்த தெய்வத்தையும் நான் இருக்கிறேன். இந்த பாவம் தாய் குடும்பம் நான் இருக்கிறேன். இன்னைக்குமா நல்லா திசைவிட்டு திசை மாத்திக்குதப்பா. அதை மீட்டு உங்க கையில் ஒப்படைத்தாங்க போதுமா. ஓ வர்றப்போ பேராபூரணி புதுக்கோட்டை ஐயா. தத்தளிச்சு போய் வந்த பட்டியல் நிக்கிறீங்க. நான் எப்படி இந்த கத்தி மொனமால நின்று அக்கனி கையில நிக்கணும். அதே மாதிரி அக்னியா முழங்கி ஆறா பெரிய பட்டி அத்தனை இன்னைக்கு திக்கால் போனா ஓடி போச்சப்பா இல்லையா. இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி இன்னைக்கு தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து காரியமும் கை விடாம இன்னைக்கு அத்தனையுமே இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறிய. மரபெல்லாம் பேசிட்டு தலை தப்புமா தப்பாதா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். நான் இருக்கிற தகிரிமா தாயின் தோக்கணுமா நான் இருக்கிறேன்ப்பா. அதுக்குள்ளாயே சில மாற்றத்தை கொடுத்து அது வந்து மீட்டு கொடுத்துறேன் போதுமா. மீட்டு பேர் வாங்கி உன்ற பட்டியை வாழ வச்சு தர வேண்டியது கட்டு வத்தில முக வத்தில வச்சு கொடுத்துறேன். வர்றதுக்குள்ளாடி அந்த மாற்றத்தை கொடுத்துறேன். மீட்டு கொடுத்துறேன் போதுமா. போ வர்றேன் போ. அதே பேராபூரணி அடியா. ஆங்கார கருப்பம் கோட்டையில வந்து நீ கைவிட்டு போட்டு வந்து நிக்கிறிய இல்லையா. காரியமும் கை விட மாட்டேங்குது. பட்டியும் இன்னைக்கு திக்கால் பண்ண ஓடி போச்சு. இன்னைக்கு இல்லத்துக்குள்ள சவால் போடுதப்பா. மரபெல்லாம் பேசிக்குவார். சவால் போடுது. சவாலுக்கு விட கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறீங்க. ஏமாந்து போல பொழைச்சிட்டியா. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி நம்பி ஏமாந்து இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு திக்கால் பண்ண ஓடி நிக்குதப்பா. ஒண்ணு கலங்க வேண்டாம். இன்னும் சில விஷயமெல்லாம் இருக்குது உடைக்க வேண்டாம். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். இந்த பாவத்துக்கு இருப்ப தாய் இந்த நான் இருக்கிற தகிரிமன் இல்லை. இன்னொரு தெய்வத்துக்கிட்ட போய் கேட்டியா
என்னமோ ஏதோ அப்படி இப்படி சொன்னாங்க இல்லையா. நான் அதெல்லாம் சொல்ல வரல. என் பட்டியல என்னை நம்பி வந்து நில்லு. இந்த ஆங்கார கருப்ப நான் இருக்கிறனாயா. திசை மாறி போச்சப்ப அந்த திசை கொண்டு உன் திசையை விடுறது புரிஞ்சுதா. தர வேண்டியது என் பொறுப்பு. சத்தியமா போதுமா போகும். தாயே உள்ள அளவு வெளி சிரிச்சு நிக்கிறியா இல்லையா. இன்னைக்கு இல்லத்துக்குள்ள காரியம் ஏதாரமாய் போச்சா. காரியம் கை கூட மாட்டேங்குது. அதே மாதிரி வருமானமும் பத்த மாட்டேங்குது. ஒரு பணம் வந்தா 9 பணம் தண்டம் கை கடக்க மாட்டேங்குதா. கை கடங்காம இன்னைக்கு தேவையில்லாத சிக்கல் பண்ணி இன்னைக்கு சிக்கல் விட்டு சிக்கல் கட்ட தெரிச்சு கச்சேரி வீதியில போய் நிக்கிறாயா. இதை நல்லபடியா மீட்டு மரபுலாம் சொல்லிட்டு வர நல்லபடியா சாதிச்சு காப்பாத்தி என் பட்டியல ஒப்படா அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா. ஒண்ணு கலங்க வேண்டாமாயா. இன்னைக்கு பட்டி முடக்கி போட்டாங்கயா. பட்டி முடக்கி இன்னைக்கு 3 ஆண்டு காலத்துக்கு மேலாகுதாயா. படிப்படியா முடங்கி இந்த 1 வருஷ காலத்துல வாழ்வா சாவான்னு வந்து நிக்கிறாயா. உங்க இல்லத்துக்குள்ள போய் பார்த்துட்டு அப்படின்னா எல்லாம் போர்க்களமா நிக்கிறாங்க இல்லையா. தாயி ஒண்ணு கலங்க வேண்டாம். நான் இருக்கிற கட்டை உடைச்சு உன்ற பட்டி பாதுகாத்து தர வேண்டியது என் பொறுப்பு. விண்ணம் பண்ணி மீட் பண்ணலாம் போதுமா. அடியா காரியம் கூட மாட்டீங்களா. காரியம் தவணையாயிட்டே வருது. நல்ல காரியா இன்னைக்கு திசை விட்டு திசை மாறி நிக்குது. திசைக்கான காரியத்தை திசையோட்டி கொடுத்து எனக்கு பேர் வாய்ப்புன்னு வந்து கேட்டு நிக்கிறேன். நீயும் 1000 முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. போற வாரத்தில் நின்று போய் அது போக தொழில் முறையில அப்படித்தான் நிம்மதி இல்லையா. ஒரு பணம் வந்தா 9 பணம் தண்டமாய் நிக்குது. இல்லத்துக்குள்ள என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம கண்ணை கட்டி காட்டு விட்ட மாதிரி நிக்கிறேன் இல்லையா. 3 கோரிக்கை முதல் கோரிக்கை அது. மத்த 2 கோரிக்கை கூடிய சீக்கிரம் நிறைவேற்றி கொடுத்துருந்தாயா. இந்த கருப்பு 8ஆம் நாள் ரகசியம் சொல்றோம். அடியா இல்லத்துக்குள்ள காரியம் கைவிட்டு நிக்குதப்பா இல்லையா. இல்லத்துக்குள்ள காரியம் கைவிட்டு நிக்குது. அதை நல்லபடியா முடிச்சு வேறு வாங்கி என் பட்டிக்குள்ள சத்தம் கேட்கணும்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். மங்கள சத்தம் இல்லையா. அது போக இன்னைக்கு இல்லத்துக்குள்ள சில குறைபாடு மரபெல்லாம் சொல்றேன். சில குறைபாடை வச்சு மனசுல புடுங்கிட்டு நிக்கிறீங்க. கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடியல இல்லையா. இதெல்லாம் இந்த வயசுல நாம பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனா நான் இருக்கிற தைரியமான இல்ல. இந்த பட்டி இன்னைக்கெல்லாம் போர்க்களமா முள்ளும் புதரமா கிடக்குதப்பா. அந்த முள்ளும் புதரை மாத்தி இன்னைக்கு பூத்து குழுங்கு நந்தவனமா மாத்தி பட்டிக்குள்ள அந்த காரியத்தை சேதாரம் எல்லாம் முடிச்சு கைப்பற்றி கொடுத்தாரு. அது போக சிலது உனக்கு வர வேண்டியது இன்னைக்கெல்லாம் சிக்கலா நிக்குது. அதையும் மீட்டு கொடுத்து உன் வட்டி இன்னைக்கு என்ற கோபுர கலசம் என்ற மாதிரி மின்ன வச்சு தந்தேன்ப்பா. கருப்ப கூட வந்து நிக்கிறேன். ஆத்தாங்கரையோட ஒரு காலியாயை கும்பிட்டு இருந்தியா. ஆத்தாங்கரையோரம் ஒரு காலியாயை கும்பிட்டு இருந்தா ஒன்னும் செய்யலன்னு சொல்லி கவலைப்படாத. வல்லாம காரியா காரியம் எங்கிட்ட இருக்குது புரிஞ்சுதா. வாங்க சொன்னது புரிஞ்சுதா. இங்க வா பயப்படாத. யார் கையும் நான் பிடிக்க மாட்டேன். உன்ற கையை பிடிச்சிட்டு பாரு கவலைப்படாத. மீட்டு தரேன். ஐயா நிலவளைஞ்சு வந்து நிக்கிறிய இல்லையா. இன்னைக்கு பட்டி அத்தனைக்கு வெறுபட்டி அப்படி போட்டாங்க. இல்லத்துக்குள்ளார இன்னைக்கு நிம்மதி இல்ல. காரியம் அத்தனை தொழில் முறையும் சரி வருமானமும் சரி இன்னைக்கு விண்ணப்பட்டு போச்சு இல்லையா. இதுல இருந்து மீட்டு கொடுத்து அந்த காரியம் மனமுள்ள சொல்றேன். அதை முறையாம என் கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா. சார்ஜ் கொள்ளமா மீட்டு தர வேண்டியது என் பொறுப்பு. என்னை முழு சோறு நம்பி நில்லு. மனம் முடியாத வட்டிக்கு பேர் வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. புரிஞ்சுதா. காரியத்தை முடிச்சு கொள்ளலாம் இரு. சவாலுக்கு விட கொடுத்தலாம் இரு. புரிஞ்சுதா. ஒரு சிக்கல்ல மாட்டி முழிக்கிற புரிஞ்சுதா. இந்த சிக்கலை விட கொடுத்து பேர் வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. இல்லத்துக்குள்ளாரு எல்லாமே இன்னைக்கு புதர் மண்டி போச்சு. அத்தனை விட போட்டு தொழிலுக்கு உத்தரவு போட்டு தந்தாரு. ஒண்ணு கலங்க வேண்டாம். இந்த கருப்பை கூடவே வந்து நின்று உன்ற காரியத்துக்கு தாயும் காப்பணுமா நான் வரேன் தண்ணி பண்ணி சார்ஜ் பண்ணலாம். 8ஆம் நாள் உன்ற இல்லத்துக்கு வர்ற முடிச்சு கொடுத்தேன் போதுமா. தாயி வெளியே சொல்ல முடியாம முடிச்சுட்டு நிக்கிறிய. இல்லத்துக்குள்ள அத்தனையுமே இன்னைக்கு ஏனா தானான்னு போய் நிக்குதாயா. அதே மாதிரி சவால் போட்டு இன்னைக்கு வாழ்க்கை சவாலா நிக்குதே இல்லையா. தாயி கைக்கும் அடங்க மாட்டேங்குது. இல்லத்துக்குள்ள வருமானமும் பத்த மாட்டேங்குது. இன்னைக்கு தொழில் முறையும் சின்னாபின்னா போட்டுட்டு நிக்குது. வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிற. கைப்பற்றி கொடுக்கணுமா. இப்படிமா ஏமாந்த உழப்பு பிழைக்கிறது. ஏன் தாயி உடைக்க மாட்டேன் தகுதிமான. ஒண்ணு கலங்க வேண்டாமாயா. தாய் தப்புமா நான் இருக்கிற தகுதிமான இல்லை. பாடம் கப்பு சுட்டு உன்ற வட்டிக்கு பேர் வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு போதுமா. கருப்ப நார்னு அடையாளம் போடலாம். கைப்பற்றி போதுமா. தாயி நில குழஞ்சு வந்து நிக்கிறிய இல்லையா. தாயி இன்னைக்கு இல்லம் விண்ணப்பட்டு நிக்குதாயா. இன்னைக்கு மாடோர் பக்கம் கண்ணோர் பக்கமா தெசுமாரி போய் நின்று இன்னைக்கு தெசுமாரி நிக்கிற கண்ண தெசையாட்டி கொடுத்து என் பட்டி வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா இல்லையா. இன்னைக்கு கேப்பார் பேச்சு கேட்டு இன்னைக்கு எல்லாம் முடங்கி வேடிக்கை பார்த்து போச்சாயா.
இதை மீட்டு கொடுப்போன்னு நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தினேன், ஒரு பக்கம் கை கொடுக்கல, கடக்கூல என்னை நம்பி வந்து நிக்கிறேன். இந்த பால் கருப்பு நான் நிற்கிற தகிரிமா நெல்லு கைப்பற்றி குத்தனாயா மறுபடியும் இந்த தப்பு இல்லாம எல்லாம் பார்த்துக்கணும். புரிஞ்சுதா? இல்லை கோபதாபத்தையெல்லாம் குறைச்சிக்கொண்டாயி பார்த்துக்கலாம். முறையா உன் ரேட்டு கொண்டு கையில போடும் போதுமா? இந்த அப்படி எப்படி விட கிடைக்குமோ எப்படி கிடைக்காதோ அப்படின்னு பைக்கிட்டு வந்து நின்னையா விட கொடுத்துடணும். அடியா சமாளிக்க முடியலையா? காரியம் அத்தனை இன்னைக்கு இந்த அக்கடி குமர மாதிரி குமரி நிக்கிறிய. இன்னைக்கு சும சேர்ந்து போச்சு, சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியல, பாதம் மாறி நிக்குது. இந்த மாதனை பாரி இன்னைக்கு நம்ம பாதையில கொண்டு வந்து பட்டி பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். மரபொருளா சொல்லிட்டு இருக்கேன். புரிஞ்சுதா? இதுல இருந்து மீட்டு பட் எத்தனையோ தேவாதி கிட்ட கையேந்தி பார்த்துட்டிய, ஒரு தேவாதி கை கொடுக்கல, கடக்குள்ள என்னை நம்பி வந்து நிக்கிறேன். அநியாயத்துக்கு விட கொடுத்து பேர் வாங்கி போடலாம். என்னை நம்பி வந்துட்டீங்களா? எப்படி இந்த காரியத்தை சாதிக்கிறேன்னு பாரு. பயப்படாது. அல்லேலவத்தால சூடு போட்டுன்ற காரியத்தை நடத்த வேண்டியது எப்படி? இது சத்தியமா புரிச்சுக்கோ. தகிரிமப்பா